என்ன பண்றீங்க? எல்லாம் உள்ள பதுங்கி இருக்கிறாங்க இப்போதைக்கு. உண்மையாவே வீடு வந்து ஜில்லுன்னு இருக்கு, பயங்கரமா இருக்கு. இங்க எத்தனை பேர் வாழ்ந்தீங்க? இங்க வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கை விட்டு சொல்லிட்டா என்ன ப்ரோ? அம்மா அப்பா ஆ. நானு ஆ. தங்கச்சி ம். தங்கச்சி ஹஸ்பண்ட் அதுக்கப்புறம் வந்து தங்கச்சி இப்ப பையன் குழந்தை இருக்கலாம். எங்க மாமா மிசா மாமான்னு ஒருத்தருக்காரு. ஓகே. முனுசாமி அவர் பேரு, ம். ஷார்ட்டா மிசான்னு சொல்லி கூப்பிடுவாரு. அப்புறம் ஆறுமுக மாமா, அதுக்கப்புறம் வந்து நானு எல்லாருமே இதே வீட்லயா? ஆமாண்ணா. என்ன ப்ரோ லைனா படுக்கலாமாண்ணா? பக்கத்துல வச்சு இந்த சின்ன ரூம் இருக்கு, அதுல வந்து நான் பத்துப்பேன். எனக்கு தனியா ஒரு ரூம் இருக்கணும். ஓகே. மோத்தி மித்ரனு எங்க பெரியம்மா இங்க பத்துப்பாங்க, என் தங்கச்சி ஹஸ்பண்ட் இங்க பத்துப்பாங்க, அம்மா வந்து இங்க பத்துப்பாங்க, அப்பா வெளியே பத்துப்பாரு, அப்படிலாம் அப்பா இங்க பத்துப்பாரு, சைடுல பத்துப்பாரு. இப்படிதான் அந்த சின்ன டிவி. அத்தனை பேர் இருக்கும்போது வேற மாதிரி இருக்குமே அந்த வைபே வந்து. சொந்தக்காரங்க அவ்வளவு பேர் இருக்கும்போது எந்த மாதிரி இருக்கும், என்ன ஃபீல் கொடுக்கும்? அது எப்ப சந்தோஷமா இருக்கும் பாத்தீங்கன்னா சாப்பிடுற டைம்ல அப்படியே கும்பலா உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த டிவி பார்த்து நாடகம் பார்த்துன்னு எனக்கு பிடிக்காது, இருந்தாலும் நான் தனியா எடுத்துன்னு போயிடுவேன். ஏன்னா அவங்க அந்த நாடகம் 11 மணி வரைக்கும் போயிட்டு இருக்கணும். ஐயோ முடியாது, நம்மளால முடியாது. ஆனா எல்லாருமே அந்த சாப்பிடும் போது ஒரு ஃபீல் செம்மதான். எல்லாருமே கும்பலா உட்காந்து சாப்பிட்டுருப்போம். அம்மா வந்து தங்கச்சி எல்லாருமே வந்து இந்த பக்கத்துல நடக்கிற அந்த அவங்க வீட்டுல பண்ணாங்க, இவங்க வீட்டு சொன்னாங்க, அவங்க மாமியார் சண்டை போட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு கதையா போயிட்டு இருக்கோம். நிறைய பேர் நினைப்பாங்கன்னா வெளியே வந்து ஒரு மித்து இருக்கும்ல, இப்போ டோல் பேக்கர் வந்து வியூஸ் அதிகமா போகுது, நல்லா சம்பாதிக்கிறான் பையன், அந்த பார்வை நீ பாத்துருக்கீங்களா? நிறைய பேர் வந்து நீ பணக்காரன் தானப்பா, உனக்கு என்னப்பா பிரச்சனை, இப்போ உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கும். அம்மாவே வந்து என்கிட்ட வந்து சம்பளம் நல்லா வந்து நீ ஏன் வந்து என்கிட்ட சொல்ல மாட்டேற, நீ எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு சொல்லி சண்டே வந்து வீட்டுல. அது யூடியூப்ல சேலரி வருது வந்து 2 பங்கா தானே இருந்துச்சு, ஷேரிங் தானே போயிட்டு இருந்தது. எனக்கு நானும் ஒரு அண்ணன் ஒன்னா சேர்ந்து ஆரம்பிச்சோம். அது வந்து 2 ஷேரிங்கா இருந்தது. அப்போ வந்து ஒரு 1 லட்ச ரூபாய் வருதுன்னா கூட 50,000 என்ற மாதிரி தான் போயிட்டு இருந்தது. அந்த மாதிரி வந்து நான் இது வரைக்கும் நான் சம்பாதிச்சதே வந்து பாத்தீங்கன்னா ஒரு மொத்தமா கணக்கு போட்டா ஒரு 22 லட்சம் அந்த மாதிரி தான் வந்தது. அதே வந்து இந்த 3 வருஷமா வந்து குடும்பத்தை நான் தானே பாத்துக்கிறேன். அது அப்படி இப்படி போயிட்டு ஒரு லேண்ட் ஒன்று வாங்கினேன். இப்போ அந்த லேண்டும் வந்து இப்போ அப்பா உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அந்த லேண்ட் வித்துட்டு தான் வந்து இந்த கொட்டா வீடு வந்து ஃபுல்லாவே போயிடுச்சு. அதுக்கப்புறமா வந்து மறுபடியும் கட்டினது இது. ஏன்னா வாடகை வீட்டு அங்க இருந்தோம், அங்க வீடியோ எடுக்க கூடாது சொல்லிட்டாங்க. என்ன ரீசன்னா அவங்க வீடு வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். எல்லாரும் வந்து பாத்துறாங்க. இப்பதான் எனக்கு உண்மை விஷயம் வந்து தெரியுது, அந்த வீட்டுனால தான் நாங்க சம்பாதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைச்சாங்களா இல்லைன்னு தெரியல. அதனால வந்து அந்த வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. இல்ல நான் வந்து நல்லா சம்பாதிக்கிறோன்றதால அவங்க அந்த வீடு காலி பண்ண சொன்னாங்கன்னு தெரியல. ஆனா ஒரு வீடியோனா அந்த வீடு வந்து எங்களுக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல். ஏன்னா எல்லாமே ரெடி பண்ணோம், தர போட்டு எல்லாமே கரெக்டா கிளியரா பயங்கரமா ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி லாஸ்ட்ல அந்த வீடு காலி பண்ண சொல்லிட்டாங்க. அந்த நேரத்துல என்ன பண்றது தெரியல. அதுக்கப்புறம் வந்து இந்த வீடு வந்து நாங்க செட் பண்ணோம், வீடியோக்காக செட் பண்ணது. சூப்பர். வீடியோக்காக செட் பண்ண இந்த வீடு ஃபுல்லா. அப்படிங்களா? அது வரைக்கும் எங்க தங்கி இருந்தீங்க? அது வரைக்கும் இந்த இடத்துல வந்து படுதா கட்டி ஓடு போட்டு இது பண்ணிருந்தோம். ஓடு போட்டு இது பண்ணிருந்தோம். அதுக்கப்புறம் சரி ஓகே நம்ம வீடியோ எடுக்கிறதுக்கு எங்கேயும் போக முடியாதுல்ல, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீட்டுல எடுக்கும் போது என் வீட்லயும் எடுக்கிறீங்க, வெளியே போங்க, இங்கெல்லாம் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி ஓகே நம்ம வந்து நம்மளே வீடு கட்டிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கத்துல பாப்பா இருந்தாங்கல்ல, அந்த ஒரு வீடு இருந்து பாத்தீங்களா, அங்க நாங்க வந்து ஒரு 10 நாள் தங்கியிருந்தோம். அதுக்கப்புறம் டப்புன்னு இந்த இடத்த செட் பண்ணிட்டோம்.